12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.5இன் 3ஆம் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி காண்க என கேட்கப்பட்டுள்ளது. லோபித்தால் விதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு ஒரு தேரப்பெறாத வடிவத்தில் இருந்ததுன்னா அதை வகையிட்டு தீர்வு என்னான்னு கணக்கிடணும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது இங்கே லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பை லாக் எக்ஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல மதிப்பு பிரதியிடலாம். எல்லை மதிப்பு இன்ஃபினிட்டின்னு பிரதியிடும் பொழுது தொகுதி மதிப்பு இன்ஃபினிட்டி பை லாக் இன்ஃபினிட்டி எனும் பொழுது மதிப்பு இன்ஃபினிட்டி தான். எனவே இது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி என்ற தேரப்பெறாத வடிவில் அமைகிறது. தேரப்பெறாத வடிவத்தில் அமைந்ததுன்னா லோபித்தாலின் விதியை பயன்படுத்தலாம். அதை எழுதிக்கலாம். லோபித்தாலின் விதிப்படி லோபித்தால் விதிங்கிறது என்ன? தொகுதி மற்றும் பகுதிகளை தனித்தனியாக வகையீடு செய்து எல்லைகளை பிரதியிடும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் என்ற தொகுதியின் வகையீடு 1 பை லாக் எக்ஸின் வகையீடானது 1 பை எக்ஸ். இந்த எக்ஸ் ஆனது பகுதிக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மதிப்பானது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒரு எக்ஸ் பை 1. எக்ஸ் பை 1ல் இன்ஃபினிட்டின்னு பிரதியிடும் பொழுது மதிப்பு இன்ஃபினிட்டி பை 1ன்னு வரும். அது தேரப்பெற்ற வடிவம் தான். ரெண்டுமே இன்ஃபினிட்டிவாக தான் இருக்கக்கூடாது. எனவே இன்ஃபினிட்டி பை 1 எனும் பொழுது மதிப்பானது இன்ஃபினிட்டி ஆகும். தேங்க்யூ.